ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் எப்படி செய்யலாங்கிறது பார்க்குறோம். இது ஏற்கனவே நான் ஒரு 2 வாட்டி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி, திரும்பவும் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால சரி இது நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ சரி இதையும் வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து காட்டு நெல்லிக்காய். இதிலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னாக்கி நாட்டு நெல்லிக்காயும் இருக்கும், அரி நெல்லிக்காய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 வகையான நெல்லிக்காய் டைப் இருக்குது. இது வந்து மலை நெல்லிக்காய். இது வந்து தோட்டத்துலேருந்து பறித்தது அப்படிங்கிறதுனால அந்த காம்புகள் எல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம கடையில் வாங்குதோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு க்ளீனாக கொடுத்துருவாங்க. இப்போ நான் இந்த நெல்லிக்காய் எல்லாமே தோட்டத்தில் பறித்தது அப்படிங்கிறதுனால இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து கவர்லேருந்து நான் தட்டிட்டு அந்த காம்புகள் இலைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். தேவையில்லாத நெல்லிக்காவில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூர எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த காம்புகளோடு சேர்ந்து இருக்கும் நெல்லிக்காய். ஒரே கொப்பில் வந்து நிறைய நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா க்ளீன் பண்ண போகிறேன். நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இந்த நம்ம ஆப்பிள் சாப்பிடக்கூடிய அளவு, ஆப்பிளில் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து சத்துக்கள் இருக்கோ அதே அளவு நமக்கு வந்து இந்த நெல்லிக்கனிலையுமே அதிக அளவில் என்ன செய்யுது அப்படின்னா சத்துக்கள் இருக்குது. இப்போ ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ரத்த அளவு அதிகமாகுது. அதே மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்றதுனாலே நமக்கு வந்து ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின் சி ஜூஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். விட்டமின் சி எதுலலாம் இருக்குது அப்படின்னா நெல்லிக்காயில் இருக்குது, எலுமிச்சம்பழம், எலுமிச்சை, அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே அதிகமாக விட்டமின் சி ஜூஸ் இருக்குது. இந்த புளிப்பு சார்ந்த உணவுகள் நம்ம வந்து ஜூஸாக எடுத்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகரிக்கும். லெமனில் இருக்குது, ஆரஞ்சு பழத்தில் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெல்லிக்காயிலையும் இருக்குது. நெல்லிக்காயை வந்து நம்ம கிடைக்கும் போது மொத்தமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இது வந்து ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காயை வந்து ஊறுகாய் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து இதய ஆரோக்கியத்துக்கு, நரம்பு மண்டலத்துக்கு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே என்ன செய்யுது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பித்தத்தை தணிக்கக்கூடியதாகவும் இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் வந்து இருக்குது. பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த மாதிரி ஜூஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற பித்த அளவு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கம்மியாகும். பிளட் ப்ரெஷர், பிளட் சுகரையும் என்ன செய்யுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக பிளட் சுகரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப இதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த விதைகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விதைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தனியாக எடுத்துடணும். விதைகளை எடுத்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வச்சுட்டு திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விதைகளை முளைக்க போட்டோம் அப்படின்னா நெல்லி மரமும் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கட் பண்ணியிருக்கேன். உங்கள் மிக்ஸி ஜார் வந்து நல்லா அரைக்கும் அப்படின்னா இதே ஷேப்பில் வெட்டிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக அரைக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக இன்னும் கூட என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கட் பண்ணிக்கணும். நான் இதில் இருக்கிறது ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு நெல்லிக்காய் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, விதைகளையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதை நீங்கள் காய வச்சு எண்ணெய் தயாரிக்கப்போ இந்த விதைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விதைகளை வந்து திரும்பவும் நம்ம வந்து முளைக்க போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெல்லிக்காயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 பகுதி அளவு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா அரைச்சிங்கன்னா நல்லாவே அரைப்பட்டுரும். நல்லா அரைக்கலைன்னா கூடுதலாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸையும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அரைச்ச எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அடுத்த ரவுண்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா போட்டு அரைச்சிக்கிட்டேன். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில் வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜு உள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதத்துக்கு மேலவே நமக்கு வந்து இது நல்லாவே யூஸாக இருக்கும். நெல்லிக்காய் கிடைக்கிற டயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிடைக்கலனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சம்மர் டயத்தில் நம்மளை ஃப்ரெஷ்னஸ்னாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நேச்சுரலாகவே நம்ம ரெடி பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு 1 கிலோ
நெல்லிக்காய்க்கு இந்த அளவுக்கு பாத்திரத்தில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஜூஸ் ரெடி பண்ணதை எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஃபில்டர் இருந்துச்சுன்னா பெட்டர். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் காற்றுல நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எல்லாமே சூப்பராக ஃபில்ட்ரு ஆகிடும். ஒரு 2 இல்லை 3 வாட்டிலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸ்டெய்னர் வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கி கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி கிளாத் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதில் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கணுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டம்ளர் சேர்த்துருக்கேன். ஒரு 5 வாட்டி எடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் 5 டம்ளர் தண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அரைக்கும் போது சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை தூர போடாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சன்லைட்டில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணப்போ இந்த வேஸ்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது கூட போட்டு வெறும் நெல்லிக்காயோட இந்த சக்கையை மட்டும் எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஹேர் ஆயில் ஒரு கோகோனட் ஆயில் நீங்கள் 1 லிட்டர் வாங்கினோம்னா அதை மட்டும் எடுத்து போட்டு நல்லா காய வச்சு அதை எண்ணெயில் காய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயிலும் ரெடி ஆகிடும். இது வேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணலை அப்படின்னா இது மரங்களுக்கு உரமாகவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சமாக இருக்குது. இதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணப்போ நமக்கு ஈஸியாக அந்த சாறு எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு இன்னொரு வாட்டி தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் 2வது முறை எடுக்கிற மாதிரி இந்த நெல்லிக்காய் ஜூஸை இன்னொரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால செகண்ட் டைம் ரெடி பண்ணலை. இதை அப்படியே வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு சன்லைட்டில் ஒரு 1 வீக்குக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காய வச்சுக்கணும். கெட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். இந்த மஞ்சள் பொடி எதுக்கு அப்படின்னா சிலருக்கு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா சளி பிடிக்கும். இந்த மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக கொஞ்சமாக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா உப்பு சேர்க்க போகிறேன். கல் உப்பு சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஜூஸ் போடுறப்போ உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இதிலேருந்து கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு சால்ட்டு போடக்கூடிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 வாட்டி மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 1 கரண்டி மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த ஜூஸை குடிக்கணும். ராவாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா 1 டம்ளர் மொத்தையும் குடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 டம்ளர் சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். மீதியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.